ஓ, இங்கதான் இருக்கீங்களா? என்ன பார்க்கணும் தானே ஆசைப்படுறீங்க? இதோ வந்துட்டேன். உள்ள வந்து தர வேண்டியதை தர. B H H U B A N W भुवनेश्वरी अय्यो भुवनेश्वरी என்ன சொல்லுது ஸ்ருதி? என்னால இதை நம்பவே முடியல. அவளுக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. அவ கோவாலாம் ஏன் மேலதான். அவ என்ன தானே பழி வாங்க துடிச்சா. அப்படியே அவ வந்தாலும் என் மேல தானே வந்திருக்கணும். அவ என் தங்கச்சி மல்லிகா மேல வரணும். தாமரை, நீங்க லைட் ஆன் பண்ணுங்க. இனிமே நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கும் தெரியணும்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் செஞ்சுட்டேன். இந்த விஷயமா உங்களுக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அவர்கிட்ட கூட சொல்ல வேணாம். தெரிஞ்சா வீணா ஏதாவது குழப்பம்தான் வரும். இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. வேற யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். நீங்க என்ன தாராளமா நம்பலாம். தேங்க்ஸ் ஸ்ருதி. நல்ல வேளை இது முடியறதுக்குள்ள மல்லிகா வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அவளும் வரல. யாரும் வரல. போய் கதவை திறந்து பாருங்க, வெளியே யாரு இருக்கான்னு. ஐயோ, போய் பாருங்க. மல்லிகா, ஐயோ எப்போ வந்த? இருங்க மல்லிகா, இங்க பாருங்க. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பதறாதீங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சிருவாங்க. அவங்க தானா எழுந்திருப்பாங்க. நாம எழுப்பவே கூடாது. அவங்க பாதியிலே வந்துட்டாங்க. எப்படியோ அவங்க வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அங்க பாருங்க. இதுக்காக தான் அந்த வேலை நான் கதவுல மாட்டிருக்கேன். அதனாலதான் இவங்களால உள்ள வர முடியல. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. மல்லிகா இப்ப மயக்கத்துல தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு அவங்களே எழுந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க.
நான் கிளம்புறேன். டாக்டர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டிங்கிறாரு, ஸ்ருதி புவனேஸ்வரிங்கிறா. எதை நம்புறதுன்னே தெரியலையே. நடக்கிறத வச்சு பார்த்தாலும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. அப்படிலாம் இருக்காது. நாமளே நம்ம தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நம்பலாமா? அப்படி நம்பினா அது சரியா இருக்குமா? டாக்டர் சொல்றதுதான் சரி. மல்லிகாவுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தான். எனக்கு என்னாச்சு? எப்படி கீழே விழுந்த? எனக்கும் தெரியல மல்லிகா. நான் ரூம்குள்ள தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு தூக்கம் கலைஞ்சிருச்சு. வெளியில வந்து பார்த்தா இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்குற. ஆமா, நீ லேட்டா தானே வருவேன்னு சொன்ன. ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்த? நான் வந்ததால உனக்கு பிரச்சனைங்கிறியா, இல்ல நான் போயிட்டா உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடுங்கிறியா? மல்லிகா, நீ என்ன சொல்ற? நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்ற. அப்படின்னா தண்ணி தெளிச்சு எழுப்பிருக்கலாமே, ஏன் செய்யல? நான் இப்பதான் உன்னை வந்து பார்த்தேன். நான் பார்க்கும்போது நீ மயக்கம் தெளிஞ்சு எழுந்துட்ட. உனக்கு திடீர்னு தூக்கம் கலைஞ்சிடுச்சா? உன் தூக்கம் எப்படி கலைஞ்சிருக்கும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, எனக்கு ஒரே களைப்பா இருக்கு. உடம்பெல்லாம் வலிக்குது. என்ன யாரோ என்னமோ பண்ண மாதிரி இருக்கு. ஆனா யாருன்னு தான் தெரியல. தெரியும் போது நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன். மல்லிகா பேசுறதெல்லாம் பார்த்தா சாதாரணமாவும் இருக்கு, வேற மாதிரியும் இருக்கு. எது எப்படியோ இனி மல்லிகாவை நம்ம கவனமா பாத்துக்கணும். அதுதான் அவளுக்கும் நல்லது, கூட இருக்கிற மத்தவங்களுக்கும் நல்லது. தாமரா, மல்லிகா, 2 பேரும் வெளில வாங்கப்பா. அண்ணே, அண்ணி, வாங்க அண்ணே, வாங்க. நீ ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க போலாம். தாமரா, எங்கப்பா மல்லிகாவை காணா? என்னப்பா அங்கே நின்றுட்டு இருக்க? மல்லியா, அண்ணே உன்னை பார்க்கத்தான் வந்தேன், வா. மல்லிகா, அண்ணே முத செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். அதை உங்க 2 பேர்த்தையும் காமிச்சிட்டு போகலாம் முடியாது. நானும் உங்க அண்ணியும் வந்தேன். வண்டி வாங்குற அளவுக்கு அண்ணனுக்கு வசதி வந்துருச்சா? மல்லியா, கேட்கறதும் சரிதான். அண்ணன் என்ன 100க்கு 200 கஷ்டப்பட்டு தப்பா இருக்கேன். எல்லாமே உங்க அண்டியோட சாமர்த்தியம் தான். இவ புதுசா ஏழைச்சிட்டு ஒன்று நடத்திட்டு இருக்காப்பா. அதுல இருந்து தான் 1 லட்ச ரூபா எடுத்து கொடுத்தா.
அந்த காசுல அந்த வண்டியை செகண்ட் ஹேண்ட்ல அண்ணே வாங்க. அண்ணே பாத்துண்ணே, அண்ணிய பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும். திருட்டு பணமா இருந்துற போது சிக்கல்ல இழுத்து விட்டுற போறாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கும். எனக்கு அந்த சந்தேகம் இருக்குதான் செஞ்சது. அப்படிலாம் இருந்து அண்ணன் சும்மா விட்டுருவனா? நீ கேட்ட அதே கேள்வியை விட்ட கேட்டேன். உங்க அண்ணி சாமி மேலே சத்தியம் பண்றதுக்கு தயாராகிட்டா. அதுக்கப்புறம் இவ துண்டை போட்டு தாண்டிட்டு தாண்டினதுக்கு அப்புறம் தான் இவளை நான் நம்பினேன். இவ காசு கொடுத்து இந்த வண்டியை வாங்கினதுனால இவ பேர்ல கோயிலாட்ட ஆர்ட்ஸ் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஓஹோ, அப்படியா? என்ன மல்லிகா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அந்த சீட்டு பணத்தை பிடிக்கிறதுக்கு எப்பாடு பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். உங்க அண்ணன் வண்டி வாங்கின கையோட தங்கச்சிங்க கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அதனாலதான் நேரா உங்க வீட்டுக்கு வந்தோம். நீ கொஞ்சம் கூட முகத்துல சந்தோஷமே இல்லாம பொறுப்பே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அண்ணா நீ உள்ள வாண்ண. முறையா வண்டி வாங்கிட்டு வந்திருக்க. மஞ்சள் குங்குமம் வச்சு வண்டிக்கு கற்பூரம் காட்டணும். உள்ள வா. என்கிட்ட அடி வாங்கிட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுன நீ இன்னைக்கு ஏன் எதிரில வந்து தைரியமா பாக்குறியா? ஏய், ஏன் வீட்டு பணத்தை கொள்ள அடிச்சிட்டு அதுல வண்டி வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு காட்டுறியா? அந்த வண்டி அப்படியே எரிச்சிருவேண்டி. ஏய், நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா ரொம்ப துள்ளாத. உன்னை ஓட ஓட விரட்டி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏய், உன்னையும் உன் புருஷனையும் தாமர குடும்பத்தையும் பூண்டோட அனுப்புறதுக்கு தாண்டி நீ வாங்கியிருக்கிற வண்டி உதவும். ஏன்னா அது ஏன் பணத்துல வாங்கின வண்டி. ஓம் பணம்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நீதான் செத்து போய் மல்லிகா உடம்புக்குள்ள பூந்திருக்கியே. ஓம் பணத்தை எடுத்து செலவு பண்ணி உன்னை மல்லிகா உடம்புல இருந்து ஓட்டப்பட மாட்டேன். என்ன மல்லிகா உடம்புல இருந்து ஓட்டணும்னு நினைச்ச உன் மொத்த குடும்பத்தையும் தும்சம் பண்ணிடுவேன். நீ மல்லிகா உடம்புல இருக்கிறது எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். மத்தவங்களுக்கு வேணா நீ பண்ற பித்தலாட்டெல்லாம் தெரியாம இருக்கலாம். எல்லாரும் மல்லிகா செஞ்சதா நினைச்சு பொறுத்துப்பாங்க. ஏய், என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன் கதி அதோ கதிதான். என்னடி பண்ணுவ? இதே இடத்துல உன் கழுத்தை நெரிச்சு உயிரை எடுத்துருவேன். மல்லிகா, என்ன பண்ற? ஒண்ணும் இல்லக்கா, அண்ணியோட இந்த சங்கு கழுத்துக்கு இந்த செயின் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி சீக்கிரம் வாங்க வாங்க. என்னம்மா நடிக்கிறடி நீ? என் பணத்தை திருடி வச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி நீ நடிக்கிறத விடவா நான் நடிக்கிறேன்? ஏய், உன் பணத்தை நான் தாண்டி எடுத்தேன். இப்ப என்னங்கற? முடிஞ்ச போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க. ஓ, உன்னால முடியாதுல்ல? அப்ப வாய மூடிக்கிட்டு நான் வாங்கி இருக்கிற புது வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு வா. வண்டி எப்படி பாருக்கு? வண்டி நல்லா இருக்குண்ணே. அப்படியா? ஏய், வாடி. என்ன தாமர, வண்டி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. மல்லிகா, மல்லிகா நீ வண்டிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுரு. நான் ஆர்த்தி காமிக்கிறேன். அக்கா, நீ என்னை விட வயசுல பெரியவ. நீயே எல்லாத்தையுமே செஞ்சிரு. அதான் எல்லாருக்குமே நல்லது. நீயே பண்ணிருப்பா.
பார்த்து ஓடுங்க. ஏங்க வண்டி சவாரி வரும். ஏங்க வாங்க வாங்க. வரேன். சீக்கிரம் வாங்க. சவாரி கிட்ட வந்திருக்காங்க. வாங்க. என்னங்க எங்க எந்த இடத்துக்கு போகணும்? பக்கத்தெருவுல இருந்து வீட்டை காலி பண்ணி சாமான் எடுத்துட்டு போய் குளத்தூர்ல இறக்கணுங்க. ஒரு 9,000 ரூபா ஆகும். ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சு கூடாதா? இல்லைங்க, வண்டி முத வாங்கினதுக்கு அப்புறம் வர்ற முதல் சவாரி அதிகமாகலாம் கேட்கல. இந்த அட்ரஸ்க்கு ஒரு 1 ஹவர்ல வரணும். வந்துடுவீங்களா? கண்டிப்பா வந்துடுங்க. இங்க வரதுக்குள்ள நான் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ராமர, நீ கற்பூரம் காட்டின நேரத்தை பாரு, உடனே சவாரி கிடைச்சிருச்சு. அண்ணே, இந்த சின்ன வண்டி பெரிய வண்டி ஆகணும். உன் தொழில் ஓஹோன்னு வரணும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் கிளம்புறேன். கோயிலா, நீ வண்டியில உட்காரு, உன்னை வீட்டுல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோட போறேன். சரிங்க. அப்ப நான் வரேன் தாமரை. மல்லிகா வரேப்பா. சரிண்ணே. வரட்டுமா மல்லிகா? மல்லிகா, உள்ள வா. சூர்யா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மல்லிகா செஞ்ச அந்த வேலையினால எங்க ஸ்ருதி என்னை தப்பா எடுத்துப்பாங்களோன்னு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனா ஸ்ருதி ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல ஸ்ருதி? நீ ரொம்ப லக்கிடா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ சொல்றது சரிதான்டா. ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஸ்ருதியை கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. டேய் சூர்யா, ஒரு நிமிஷம்டா, வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலுமே கல்யாணம் நடக்காது.